போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். போகாதே போகாதே அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் வந்து ஹார்ட் பிரேக்கெல்லாம் இருந்துச்சு, பட் பாட்டெல்லாம் வச்சு ஒன்றும் ஃபீல் பண்ணல. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நீங்கள் மிஸ் பண்ணுற ஒரு பர்சன்னா யார்? இப்போ யாரும் இல்லை. அப்போ Galata presents Bhavana Fans Festival, co-presented by MCR Pure Cotton Club, formal and casual shirts, powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil, வேலம்மாள் Nexus, ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. அனோஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அசோசியேட் ஸ்பான்சர் டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. பீவரேஜ் பார்ட்னர் பிரிட்டிஷ் எம்பையர், பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். எஜுகேஷனல் பார்ட்னர் SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபுல்லாக பிளாக் மேக்கப் எல்லாம் பண்ணி அப்போல்லாம் எனக்கு ரொம்ப வந்து நான் ஏதோ ஹீரோயின் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு போய் அந்த காலையில் ஸ்லோ மோஷனில் திரும்புறது, பூ மேலே வந்து விழுறது, அந்த மாதிரியெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் 15 வயசுலேயே ഞാൻ ഇവിടെ വന്നതിൽ എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷം. ഓക്കെ, സുഖം എല്ലാവർക്കും? சுகம் தானே. நீங்க சொல்ற வார்த்தை வச்சு தான் அண்ணன் லைஃப் இருக்கு. சொல்லுங்க நீ அண்ணியா செருப்பு வாங்கி தரோம். ஏடான ப்ரப்போசல் வந்து வீட்டில் ஒரு ஆள் தேடி வந்தாங்க. அப்போ நான் இருக்கு வீட்டில், பட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏதாச்சும் ஒரு படம்லாம் முடிஞ்சு ஹீரோலாம் வந்து ப்ரப்போசல் அதெல்லாம் நடக்குமா? சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் நடக்கும். லைக் யூனோ ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் சோ மெனி டேஸ். இட் ஹேப்பன்ஸ்ல அது யூசுவலா. யார்? கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை நான் காத்திருந்தேன். கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை நான் காத்திருந்தேன். சின்ன சின்ன தயக்கம் சில மயக்கம் அதை ஏற்க நின்றேன். அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய். பியூட்டிஃபுல்லி கம்போஸ்ட், பியூட்டிஃபுல்லி ஷார்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லி ஆக்டட்னா லைக் ஒரே பாட்டில் இது எல்லாமே அமைஞ்சிருக்கு. தீபாவளி படத்தோட ஆல்பமே லைக் சார்ட் பஸ்டர். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாடல் என்ன பாடல் தீபாவளி படத்தில்? போகாதே போகாதே அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் காதல் வைத்து எல்லா சாங்ஸும் பிடிக்கும். கண்ணன் வரும் வேலை எல்லாமே குறிப்பாக இப்போ இந்த சாங் வந்து காதலர்களோட அந்த ஒரு விட்டு போயிட்டாலே இதுதான் அவங்களோட நேஷனல் அந்த மாதிரி ஆகிடும். நாட் ஓன்லி நிறைய பேர் காதலர்கள்னு இல்லை, அவங்களுடைய ரொம்ப பிடிச்ச உறவுகள் போயிட்டா கூட இந்த பாட்டை நினச்சி போகாதே போகாதேன்னு பாடுவாங்க. நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு இந்த பாட்டு உங்கள் வாழ்க்கையில் கனெக்ட் ஆனது எப்போ? வாழ்க்கை வந்து ஒன்றும் இவ்வளோ சினிமேட்டிக்கில் எனக்கு போன உடனே அப்படியே சாங் வச்சுட்டு இப்படியே பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை. இந்த சாங்கெல்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணதில்லை. பட் அஃப்கோர்ஸ் இங்கே சொன்ன மாதிரி ஹார்ட் பிரேக் வரும்போது இந்த மாதிரி சாங் கேட்கும்போது மறுபடியும் கொஞ்சம் சரி கொஞ்சம் ஓவராக ஃபீல் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து ஹார்ட் பிரேக்கெல்லாம் இருந்துச்சு. பட் பாட்டெல்லாம் வச்சு ஒன்றும் ஃபீல் பண்ணல. ஓகே, ஸோ இந்த பாடலில் நிறைய லைன் வரும்ல, அழகான நேரம் அது நீதான் கொடுத்தாய் அழியாத சொல். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நீங்கள் மிஸ் பண்ணுற ஒரு பர்சன்னா யார்? இப்போ யாரும் இல்லை. அப்போ இருந்தாங்களா? நீங்கள் சுற்றி சுற்றி எங்கே தான் வரீங்க? இப்போ இல்லைன்னு கேட்குறீங்களா? அதுவும் உங்கள் ரிலேட்டிவோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோன்னு நினச்சேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை அப்படியெல்லாம். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஆக்டர்னு எங்களுக்கு தெரியும். அதை விட நீங்கள் ஒரு சூப்பரான சிங்கர்னு எங்களுக்கு சொல்லிட்டாங்க. யார் சொன்னாங்க? நான் தான் இப்போ சொன்னேன். ஸோ 2 வரிகள் போகாது எங்களுக்காக. வி லவ் டு எஸ் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். போகாதே போகாதே நான் பாடினேன்னு வச்சுக்க எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவாங்க. அதுக்காக நம்ம திரும்ப போகாதே போகாதே நானே போடுறேன் மேம், நீங்க பாடுங்க எங்களுக்காக. லிரிக்ஸே தெரியுது. போகாதே போகாதே ரொம்ப டஃப். போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன், அவ்வளவுதான். போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். போதும். நைஸ். ஸோ ரொம்ப அழகா பாடினீங்க. அப்படியா? இல்லை உண்மையிலே ரொம்ப அழகாக தான் பாடினீங்க. உங்களுக்கு அப்படியே மேட்ச் பண்ணுறதுக்காக we have ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைசிங். எஸ், வெரி ஹாப்பி டு வெல்கம் நேஹா டு த ஸ்டேஜ். ஸோ ஷீ இஸ் அவர் சூப்பர் சிங்கர். உங்களுக்காக ஃபோன் பண்ணி கேட்டாங்க, மேம் எந்த கலர் ட்ரெஸ்ஸு சொல்லுங்கண்ணான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சொன்ன உடனே டக்குன்னு போட்டுன்னு வந்துட்டாங்க. அதானம்மா? எஸ், என்ன சொன்னாலும் தலையும் ஆட்டுவாங்க. அதுதான் நேஹாவோட ஸ்டைலு. கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை நான் காத்திருந்தேன். சின்ன சின்ன தயக்கம் சில மயக்கம் அதை ஏற்க நின்றேன். கட்டுக்கடங்கா இந்நாளைகள் ரெக்கை வெறிக்கும் 2 விழிகள் கூட பாயும் குறும்புக்கார் அவனே. கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை நான் காத்திருந்தேன். சின்ன சின்ன தயக்கம் சில மயக்கம் அதை ஏற்க நின்றேன்.
வெகு தொலைவே கண்ணன் வரும் வேலை அந்த மாலை நான் காத்திருந்தேன் சின்ன சின்ன தயக்கம் சில மயக்கம் அடி ஏற்க நின்றேன் கட்டுக்கடங்கா என்னாலைகள் ரெக்கை விரிக்கும் ரெண்டு விழிகள் கோடு பாயும் குருமதான் அவனே கண்ணன் வரும் வேலை அந்த மாலை நான் காத்திருந்தேன் சின்ன சின்ன தயக்கம் சில மயக்கம் அதை ஏற்க நின்றேன். ஆஹா சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ நேஹா. தேங்க்யூ நேஹா. உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா மேம் இந்த பாடல் பாடினா நல்லா இருக்குமே, இல்லை ஒரு லைன் என் கூட சேர்ந்து பாடினா நல்லா காதல் வைத்து காதல் வைத்து என் கூட சேர்ந்து. நான் கேட்கல மேம், பாவங்க அந்த குழந்தை ஆசைப்படும், ஒரு சின்ன குழந்தையோட மனசு எவ்வளோ புண்படும் நீங்க பாடலனா. காதல் வைத்து காத்திருந்தேன் காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன் சிரித்தாய் திசை அறிந்தேன் நடந்தாய் திசை அறிந்தேன் காதல் என்னும் கடலுக்குள் நான் விழுந்தேன் கரையினில் வந்த பின்னும் நான் மீதந்தேன் அசைந்தாய் அன்பே அசைந்தேன் அழகாய் ஐயோ தொலைந்தேன் காதல் வைத்து காத்திருந்தேன் காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன் அசைந்தாய் அன்பே அசைந்தேன் அழகாய் ஐயோ தொலைந்தேன். தேங்க்யூ நேஹா. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர் மேம். சும்மாவா எழுதுனாங்க? தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை, நேரில் பாவனாவை கண்ட பின் நம்பிவிட்டேன் மறுக்கவில்லைன்னு எழுதியிருக்காங்க அந்த காலத்திலே. பாத்தீங்களா, பசங்களும் அதுக்கு எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க. தேங்க்யூ நேஹா. வேற ஏதாச்சும் பாட்டு இருக்கா? இல்லம்மா, சூப்பர்மா. தேங்க்யூ நேஹா. தட் வாஸ் பியூட்டிஃபுல். நீங்க சொல்ற வார்த்தை வச்சு தான் அண்ணன் லைஃப் இருக்கு. சொல்லுங்க நீ. அண்ணியா செருப்பு. வாங்கி தரோம். செம்ம. இது லைக் ஒன்லி மிஷ்கின் சார் கேன் ரைட் ஆல் திஸ் வியர்ட் டைலாக்ஸ் அண்ட் இந்த மாதிரி கேரக்டர்ஸ். ஸோ உங்களுக்கு எதுக்காக இந்த சீன் போட்டோன்னா, ஆல் திஸ் இயர்ஸ் நிறைய விதமான ப்ரப்போசல்ஸ் வந்திருக்குமே, இந்த மாதிரி வந்து ரொம்ப வியர்டான ஒரு ப்ரப்போசல்லாம் என்ன? வியர்டான ப்ரப்போசல் வந்து வீட்டில் ஒரு ஆள் தேடி வந்தாங்க. அப்போ நான் இருக்கு வீட்டில், பட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை அவங்க இல்லை ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அம்மா கிட்டே அப்பா கிட்டேயும் சொல்கிறாங்க வந்து நான் வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இல்லை நான் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க நானும் பாவனாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, பண்ணலன்னா பிரச்சனை ஆகிடும், அதனால் வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும். சரி, அந்த மாதிரி சில காமெடி ப்ரப்போசல்ஸ் எல்லாம் வந்திருக்குதுங்க. காமெடியா? நீங்க அவர் யாராச்சும் சீரியஸாக சொல்லி நீங்கள் அதை காமெடி ஆக்கணும் ப்ரப்போசல் யாரா? அது இருக்குது. அதெல்லாம் சொன்னீங்கன்னா எல்லாரும் என்னைய வந்து சாபம் போட்டு விட்டுருவேன். சரி, யாராச்சும் ரொம்ப நாளாக உங்களை துரத்தியோ இல்லை ஸ்டாக் பண்ணியிருக்காங்களா? ஆக்சுவலி நான் டியூஷன் கிளாஸ் படிக்கும்போது ஹை ஸ்கூல் வந்து ஒரு பையன், ஆக்சுவலி ஐ forgot his name also, வந்து இந்த மாதிரி வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். நான் வந்து பயங்கரமாக பெரிய ஆட்டிடியூடெல்லாம் போட்டு நடந்துடுவேன். தென் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் வந்து பர்த்டே வர்றதுன்னு தெரியும் அவங்களுக்கு, நான் கிஃப்ட் கொடுக்கணும், என்ன வேணும் கேளுங்க, என்ன வேணாலும் கேட்கட்டும் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்து சொன்னோன்னே நான் சொன்னேன், என்ன வேணாலும் கேட்டால் வாங்கி தருவல. ஆமாம் சரி ஓகேன்னு சொல்லி நான் அப்புறம் போகும்போது வந்து நான் சொன்னேன், எனக்கு ஒரு சாக்லேட் தான் வேணும், அந்த சாக்லேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க. நான் ட்விஸ்டிங் இஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் இருக்குது, துபாயில் மட்டும்தான் கிடைக்கும், ஒரே ஒரு வாட்டி தான் நான் சாப்பிட்ருக்கேன், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு அது மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, உடனே எஸ் சொல்லிடுறேன். அந்த மாதிரி ஒரு சாக்லேட்டே இல்லை. பாவம் அங்கெங்கெல்லாம் சுற்றி எங்கெங்கேயோ போய் ட்விஸ்டிங் துபாய் சாக்லேட்டா சொல்லி எங்கெங்கேயோ போய் எதுவுமே கிடைக்கல. தென் ஏதோ கிட்கேட்டோ டேரி மில்க்கோ ஏதோ வாங்கிட்டு வந்து, இப்போ இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களா, ட்விஸ்டிங் இஸ்ட் நான் அப்புறமா வாங்கி தரேன்னு நான் வந்து இல்லை, ட்விஸ்டிங் இஸ்ட் வந்தால் சாக்லேட் வாங்க துப்பில்ல, நீ என்ன வச்சு அப்புறம் காப்பாற்ற போடான்ட்டீங்களா? நம்ம பசங்களாம் இப்போ என்ன இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டால் அழகாக பசங்கிட்ட ஒரு 16 Pro Maxோ அடுத்த வாரத்தை புக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பாருங்க சாக்லேட்டோட நிறுத்திட்டீங்க. அப்போ வந்து பாவம் எனக்கு இப்போ ஆக்சுவலி ஆமாம் யோசிக்கும் போது இப்போ தெரிஞ்சிருக்குல்ல கண்டிப்பாக நான் வந்து அந்த மாதிரி சாக்லேட் இல்லைன்னு. ஐயோ சரி, அம்மா இந்த ஹீரோயின்ஸ் அண்ட் ஹீரோ இந்த கெமிஸ்ட்ரியாக நல்லா இருக்குன்றாங்களே, ஏதாச்சும் ஒரு படம்லாம் முடிஞ்சு ஹீரோலாம் வந்து ப்ரொப்போசல் அதெல்லாம் நடக்குமா?
சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் நடக்கும், லைக் யூனோ ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் so many days. இட் ஹேப்பன்ஸ்ல அது யூசுவலா. யாரு? நானும் நைஸா கோர்வையா கேட்டு ஏதாச்சும் வாங்கிடலான்னு பாக்குறேன், அவங்களும் டப்பால் டப்பால் உஷாராயிராங்க. நடக்கும்ல, யாரு சொல்ல சொல்லவே மாட்டீங்க. பயங்கர உஷார் மேம், சூப்பர். அதனால தான் உங்களால இவ்வளவு வருஷம் நீங்க தாக்கு பிடிக்க முடியுது உங்களால. எஸ், நெக்ஸ்ட் கிளிப். ഒരു പണിക്കും പോവാണെങ്കിൽ നടക്കുക. இந்த படம் நடிக்கும் உங்களுக்கு 15 வயசா? 15 வயசு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இதுல வந்து பரிமளம் தான் என் கேரக்டரோட பேரு. அவங்க வந்து ஆக்சுவலி ஹீரோயின் தேடிட்டு இருந்தாங்க, ஒரு ஹீரோயின் வேணும்னு சொல்லிட்டு. 2 ஹீரோ 2 ஹீரோயின் தான், பட் மெயின் ஹீரோயின் வந்து தேடிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர் தான் வந்து என்னோட ஃபேமிலி தெரியும். நான் வந்து நான் பார்க்குறேன், நீங்கள் வந்து டேரக்டர்கிட்ட வந்து மீட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. பட் நானும் கொஞ்சம் ஸ்கூல் எக்ஸாம் அது இதுன்னு சொல்லி பிஸியாக இருந்தேன். அப்புறம் பை த டைம் நான் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து டேரக்டர் திரிஷூர் என்னோட நேட்டிவ் பிளேஸில் தான், கமல் சார் டேரக்டர் பேர். ஸோ கமல் சாரோட மீட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இனி செகண்டாக ஒரு ஹீரோயின் தான் வேணும், அவங்க வந்து ஆனால் கொஞ்சம் கருப்பாக இருக்கணும். அப்போ என்னை பார்த்த உடனே அவங்க வந்து ரைட்டர்கிட்ட சொன்னாங்க வந்து, இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிறவங்க தான் வேணும், பட் பாவம் ஏதோ பேசிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் படத்தை பார்த்துக்கலாம்னு சொல்லி எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது சரி போகலான்னு சொல்லிட்டு போனேன். பட் நான் பேச ஆரம்பித்த உடனே ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். நான் ரொம்ப வந்து இன்ஹிபிஷன்ஸ் இல்லாமல் கலகலகலன்னு பேசிட்டேன். ஸோ ஹி வாஸ் திங்கிங் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப இப்படி பேசிகிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர், இந்த பொண்ணு வந்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் வந்து ஸ்கின் டோன் மட்டும் ஃபுல்லாக மாற்றி கொஞ்சம் பிளாக் ஆக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு தெரியாது. தென் 2 டேஸ்க்கு அப்புறம் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து அப்பாவை ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி டேரக்டர் இஸ் வெரி இம்ப்ரெஸ், பட் ஸ்கின் டோன் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி இந்த ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அவங்க வந்து மேக்கப் டெஸ்ட் மாதிரி கூப்பிட்ட வச்சு ஃபுல்லாக பிளாக் மேக்கப் எல்லாம் பண்ணி, அப்போல்லாம் எனக்கு ரொம்ப வந்து நான் ஏதோ ஹீரோயின் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு போய் அந்த காலையில் ஸ்லோ மோஷனில் திரும்புறது, பூ மேலே வந்து விழுறது, அந்த மாதிரியெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் வயசுலேயே. ஆமாம். பட் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். இப்போ கூட ஆஃப்டர் so many years பரிமளம்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட். நீங்களே உங்களுக்கு டப்பும் பண்ணீங்க? நான் தான் டப்பிங் பண்ணேன். பிகாஸ் அந்த திரிஷூர் ஸ்லாங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இங்கே கோயம்புத்தூர் அந்த மாதிரி மதுரை இருக்கிற மாதிரி திரிஷூர் ஸ்லாங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக வேற பேசும், அதனால நான் தான் டப்பிங் பண்ணேன். பாவனா ചേച്ചി ஒரு 2 லைன் மலையாளத்தில் പറയും நம்ம ஆடியன்ஸுக்காக. ഞാൻ ഇവിടെ വന്നതിൽ എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷം. என்ன சொல்லணும்? எது வேணா சொல்லுங்க, நாங்க கேட்போம். நீங்க என்ன வேணா சொல்லலாம். ஓகே, சுகம் எல்லாருக்கும்? சுகம் தானே. நல்லா இருக்கீங்களாப்பா? இது எல்லாருக்கும் புரியுமேப்பா. பட் சூப்பர் மேம், நைஸ். யார் அழகு? பாபு ஸ்னேக் பாபு இட்ஸ் மீ. வாவ். நீங்க எப்படி சிரிக்காம நடிச்சீங்க இந்த சீன் ஃபர்ஸ்ட்? இல்லை, ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணும்போது சிரிப்பு வந்துச்சு, நாங்கள் சிரிச்சுட்டு தான் இருந்தோம். பட் ஆக்சுவலி நாங்கள் அதை பண்ணும்போது இவ்வளோ இந்த சீன் ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆகும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. அங்கே எல்லாரும் சிரித்து பேசி ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு. அவங்க சொல்லும்போதே பண்ணுற போதே வந்து நம்ம பார்த்தா ரொம்ப சிரிப்பு வந்துடும். பட் இந்த சீன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி அப்புறமா வந்து எல்லாரும் இந்த சீன் பற்றி நிறைய பேசியிருக்கோம் எங்கிட்ட, ஸ்னேக் பாபு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு ஏன்னா இப்போ முன்னாடி சொல்லியிருந்தோம் நிறைய படத்தில் உங்களை பப்ளி அந்த மாதிரியே காமிச்சு, எனக்கு தெரிஞ்ச ஆர்யா படத்தில் தான் உங்களை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு நெகட்டிவ் ஷேடில் காமிச்சிருப்பாங்க, அந்த மூக்குத்திலாம் போட்டு மாதிரி ரவுடி மாதிரி வருவீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைலாக்? எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் அந்த ஒரு சேஞ்ச் இருந்துச்சு அந்த கேரக்டரில். எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது, கொஞ்சம் நெகட்டிவாக அப்படியே ஒரு ரவுடி மாதிரி எல்லாம். ஐ என்ஜாய்ட் இட். ரைட். ஏன்னா இப்போ நம்மளோட விஜய் ஆஷிக்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ இஸ் ஆர் வெரி ஃபேமஸ் ஆஷிக். அவர் வந்து ஸ்னேக் பாபாவோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். அப்படியா? ஹாய் மேம், நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கும். நைஸ் மீட்டிங் யூ மேம். எஸ், ஓகே. அதுதான் உண்மையில அந்த டைலாக், இந்த ஆர்யா படம் வந்து நிறையா வாட்டி பார்த்ததுக்கான காரணம் நீங்கள் தான். ஏன்னா அதை நீங்கள் வந்து ஒரு சூப்பராக ஒரு மூக்குத்தி ஒன்று போட்டிருப்பீங்க. ஸோ அதை வேற பார்த்துட்டு மூக்குத்தி போட்ட பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சுற்றின டைம்லாம் இருக்குது மேம். எஸ் மேம், ஓகே. அந்த டைலாக் போய் சரளமாக போய் சொல்லுவார் இவரோட, யோசிக்காம போய் சொல்லுவார். அதுதான் மேம், அது ஆங்கர் தொழிலே அந்த மாதிரி தான். எல்லாம் தெரிஞ்சவன் ஆங்கர் கிடையாது, எதுவுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறது தான் ஆங்கர். ஸோ அதுதான் எதுனா என்னை ஹெவியாக லைக் பண்ண வச்சுச்சு. முத்து போட என் சிரிப்பா, இல்லை முரட்டு தோல் உடம்பா, இல்லை என்னுடைய கவுன்சிலர் பதவியா? டெல் மீ
அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் தான் மேம். பட் நீங்கள் சொல்லுங்கள் மேம், இப்போ பொதுவாக இந்த மாதிரி ஒரு காமெடி சீக்வன்ஸ்லாம் பண்ணும்போது அதுவே ஒரு டஃப் டாஸ்க்காக இருக்கும்ல, ஒரு கோ ஆர்டிஸ்ட் எய்த்தாப்பில் நடிக்கிறவங்களுக்கு. இல்லைனா சில நேரத்தில் இதெல்லாம் ஒரு காமெடியான்ற மாதிரி டவுட்டாகவே இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குற வரைக்கும். அந்த மாதிரி உங்கள் கரியரில் நடந்தது மேம்? இல்லை, ஆக்சுவலி காமெடி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு சிரிப்பு வந்துங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் தான் வரும் அவங்க. ஆனால் வந்து அவ்வளோ ரிஹர்சல் எடுக்கல, அவங்களுக்கு வந்து தெரியல என்ன பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேக்லலாம் வந்து மலையாளத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய காமெடி ஆக்டர்ஸ் கூடலாம் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி நான் இப்படியே இருப்பேன். ஏன்னா சிரிச்சிங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வேஸ்ட் ஆகுது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கட்டு சொல்லும்போது நான் சிரிச்சுட்டு ஓடிடுவேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் கண்ட்ரோல் பண்ணி தான் இங்கே இப்படி இருக்கு. அது கட் பண்ணோன்னே நாங்கள் எல்லாரும் சிரிச்சிட்டோம். இப்போ ஒரு டாஸ்க் சரிங்களா, ஸ்னேக் பாபு, அதை நீங்க சொல்லணும், அவங்க அதுக்கு சிரிக்காம இருக்கும். எஸ் அதே தான் மேம். நான் சிரிக்கக்கூடாது. ஆமா, சிரிக்க கூடாது. இப்போ அவங்க வந்து சிரிங்கன்னு சொன்னாலே சிரிக்க மாட்டாங்க, இல்ல சிரிக்க கூடாதுன்னு வேற சொல்றது. இது உங்களுக்கு தான் டாஸ்க், நீங்க அவங்க சிரிக்க வைக்கணும். ஓகே, ரெடி 3 2 1. ஸ்னேக் பாபு, இட்ஸ் மீ. எஸ் மேம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. Thank you. மேம் நீங்க அவுட் பண்ணிட்டீங்க. டக்குனு பார்த்து ஸ்டேஜ் ஏத்தி விட்டீங்க. நானும் என்ன கொடுத்த மனப்பாடம் பண்ணிட்டாச்சு வந்திருப்பேன் நானு. எஸ் மேம். தேங்க் யூ ப்ரோ. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சொன்னா சிரிப்பீங்க. சொல்லுங்க. இல்ல, இந்த சீனுக்கான காரணம் இன்ஃபேக்ட் நீங்க இந்த சீன் தான் சொன்னீங்களா, அந்த டாக் சம்பந்தப்பட்ட. நினைக்கிறேன். ஆமா, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் அந்த நாய்க்குட்டி பற்றி பேசுறது தான். ஆமா, இந்த சீன் தான் ஆக்சுவலா. என்னன்னா உங்களோட ஸ்லாங் இதுல சூப்பரா இருக்கும், அந்த திருநெல்வேலி ஸ்லாங். இது நான் தான் டப்பிங் பண்ணேன். அதுதான். எப்படி அதை பிடிச்சிங்க அந்த ஸ்லாங்? அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அது மாதிரி பண்ணேன், அவ்வளோதான். ஓகே. அப்படியே இப்போ என்னோட பழக்கமே அதுதான். ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு என்ன சொல்லுவோம், 2 லைன் எங்களுக்கு ஆகாது. இந்த மாசம் என்னோட படம் த டோர் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதம் என்னோட படம் த டோர் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்களே. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்களேன். இல்ல இந்த பாவனா. சொல்லுங்க. எஸ் கம் ஆன், அதுதான் வேணும். இல்ல இந்த பாவனா. இந்த பாவனா வகுந்து விடுவோம். ஆஹா, தட்ஸ் தி ஸ்பிரிட். எஸ். ஓகே. நான் உங்களோட வெறித்தனமான ஒரு ஃபேனா மலேசியால இருந்து கால் பண்ணிருக்காரு. ஹலோ, நான் ஸ்னேக் பாபு பேசுறேன். இவர் இல்ல, புரியல எனக்கு. ஸ்னேக் பாபுவா? ஆமா, என் ஃபேவரட் பாவனா தானே. ஆமா. யாரு எனக்கு புரியலையா? ஆமா, கொச்சின்ல நான் லாஸ்ட் உனக்கு மீட் பண்ணேன், ஹோட்டல்ல செக் அவுட் பண்ணும்போது. I met you after 20 years, Barbara. வினய். It's been, yeah. it's Vinay sir. Hi, Barbara. How are you? You're in Malaysia now. No, I'm not in Malaysia. I'm driving on my way to Chennai. I apologize. I was meant to be the surprise guest over there, but I'm driving to Chennai now. I still haven't reached Chennai. Oh, that is so sweet of you, Vinay. Thank you. But it's okay. They told me only last minute, but I'm sorry I'm not there. No. Good Don't luck, say God sorry. bless. No problem at all. No problem. In fact, I was just talking about Jayam Kondan. Movie பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா. Yeah, great memories. Really great memories. I know. Yeah. But big hi to your mom and Jaydev. Sure, we'll do that. He's right here. I'll definitely do that. Okay. Okay, Vinay. Thank you sir. So இப்போதான் டிக்கி பாப்பா பத்தி சீன் பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்க கால் பண்ணிட்டீங்க. Thank you. Galata presents Bhavana Fans Festival, co-presented by MCR Pure Cotton Club, formal and casual shirts, powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil, வேலம்மாள் Nexus, ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவும் இருக்கு. அனோஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அசோசியேட் ஸ்பான்சர் டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. பீவரேஜ் பார்ட்னர் பிரிட்டிஷ் எம்பையர், பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். எஜுகேஷனல் பார்ட்னர் SA College of Arts and Science.